Hello students, welcome to Hiba Max 12 Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம் chapter 4 example 4.12 இந்த வீடியோல பார்க்கலாம். The marginal cost function of manufacturing X gloves is 6 plus 10x minus 6x square. The total cost of producing a pair of gloves is rupees 100. Find the total and the average cost of function. Total கண்டுபிடிக்கணும், average cost கண்டுபிடிக்கணும். So first நான் given மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். கிவன்ல மார்ஜினல் காஸ்ட் மட்டும் எடுத்து எழுதிப்பேன் சரிங்களா. இப்ப இந்த மார்ஜினல் காஸ்ட் என்ன, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், ரைட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் 10x மைனஸ் 6x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், dx ஆன்சர் கொண்டு போயிடலாம். அப்ப dc இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் 10x மைனஸ் 6x ஸ்கொயர் இன்டூ dx. இப்ப இதை சால்வ் பண்ணோம்னா ரெண்டு சைடு இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணோம். Integration of dc is equal to integration of 6 plus 10x minus 6x square into dx. Integration of dc வந்து c cost. இப்போ 6 integrate பண்ணா 6 into x ன்னு மாறிடும். 10 integrate பண்ணா 10 into x square by 2 minus 6x cube by 3. கரெக்டா? பிளஸ் இங்க கான்ஸ்டன்ட்டை k ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா ஆல்ரெடி சி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டோம், அதனால இங்க கே கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்திருக்கோம், ரைட்டா? 2 1 டைம் 2 5 டைம் 3 1 டைம் 3 2 டைம்ஸ். இப்ப சி இஸ் ஈக்குவல் டு எப்படி மாறும், 6x பிளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x கியூப் பிளஸ் கே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் அ பேர் ஆஃப் கிளவுஸ் வந்து 100. இப்ப டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனும் ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கேயோட வேல்யூ வேணும். ஸோ அதுக்கு தான் அவங்க பேர் ஆஃப் கிளவுஸுக்கு 100ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்டேட்மெண்ட்ல எப்படி எழுதலாம், when x is equal to 2, ஏன்னா பேர் ஆஃப் கிளவுஸ். அப்ப சியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், rupees 100ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம், சியோட இடத்துல 100, தட் இஸ் ஈக்குவல் டு 6 into x, அப்ப 6 into 2 plus 5 into x square, 2 square minus 2 into 2 cube அப்புறம் plus k. 100 is equal to 12, 2 square 4 5s are 20, 2 cube 8, 8 2s are 16 plus k. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 32, ரைட்டா? 32 minus 16 எவ்வளோ, 16 தான். So 100 is equal to 32 minus 16 plus k. 100 is equal to டைரக்டா நீங்க 16k கூட எழுதுங்க. இப்போ minus 16 ஆன்சர் கொண்டு போயிடலாம். that is equal to k. k ஓட வேல்யூ 84ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ k வேல்யூ 84 எடுத்துட்டு போய் நம்மளோட ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம். காஸ்ட் ஃபங்க்ஷன் x is equal to 6x plus 5x square minus 2x cube plus k வரும், k க்கு பதிலா 84. நெக்ஸ்ட் நான் ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஏசி. ஏசி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பைல எக்ஸ். நம்ம சியை எக்ஸ் ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப 6x plus 5x square minus 2x cube minus 84 divided by x. x cancel ஆனா 6 plus ஒரு x cancel ஆயிட்டா 5x per 1 வரும் minus 2 x cubeல ஒரு x போயிடுச்சுன்னா x square minus 84 by x ன்னு இருக்கும். Understand of the sum எல்லாருக்கும். அடுத்த question பார்க்கலாம். Next question, example 4.13. The normal lines to a given curve at each point x comma y on the curve pass through the point 1 comma 0. The curve passes through the point 1 comma 2. Formulate the differential equation representing the problem and hence find the equation of the curve. Differential equation கண்டுபிடிக்கணும், equation of the curve கண்டுபிடிக்கணும். First normal line, the normal lines to given curve வந்து x comma y and passing through the point 1 comma 0 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் the curve passes through the point, இன்னொரு பாயிண்ட்லயும் பாஸ் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லைனை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம், அப்புறம் இந்த லைனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் slope of the normal at any point எப்படி கன்சிடர் பண்றோம்,
point x comma y is equal to minus dx by dy. சரிங்களா? minus dx by dy. and q ஓட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. q ஓட பாயிண்ட் என்ன 1, 0. இப்போ இது x1 y1 x2 y2ன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ நமக்கு ஸ்லோப்போட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? y2 minus y1 by x2 minus x1. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x2 இடத்துல y இருக்கு, x1 இடத்துல 0 இருக்கு, divided by x2 இடத்துல x minus 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா y by x minus 1ன்னு வரும். இப்போ இந்த ஸ்லோப்புக்கு ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்திருக்கோம்? மைனஸ் dx by dy. கரெக்டா? மைனஸ் dx by dy is equal to y by x minus 1ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை அப்படியே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணா வேரியபிள் செப்பரேஷனும் பண்ணிடலாம். இப்போ வேரியபிளை மாற்றி எழுதிருக்கேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன்னும் ஒய் பக்கத்துல ஒய் எழுதிருக்கேன். ஆனா இங்க மைனஸ் இருக்குல்ல, அது இன்செட் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ -1 + 1 ஆயிடும், பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸா மாறிடும், இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டூ டிஒய். இப்போ ரெண்டு சைடும் இன்டிகிரேஷன் நான் அப்ளை பண்றேன். 1 இன்டிகிரேட் பண்ண எக்ஸ், எக்ஸ் இன்டிகிரேட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டிகிரேட் பண்ண ஒய் ஸ்கொயர் பை 2 பிளஸ் சின்னு எழுதிக்கலாம். இதே கர்வ்ல இன்னொரு பாயிண்ட்டும் பாஸ் ஆகுது. பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, 2. அப்ப எக்ஸோட இடத்துல 1 எழுதணும், ஒய் இருக்கிற இடத்துல 2 எழுதினா சியோட ஆன்சர் கிடைச்சிடும். 1 minus 1 square by 2 is equal to 2 square by 2 plus c. அப்போ 1 minus 1 square 1, 1 minus half half, which is equal to 4 by 2 வரும். plus c 1 time 2 timeனு மாத்திடலாம். இப்போ இந்த -2 இந்த சைடு கொண்டு வரலாம். +2 இந்த சைடு கொண்டு வந்தா -2 equal to c. 2 2s are 4. 4 minus 1 minus 3 by 2 தான் c யோட வேல்யூ. இப்போ கண்டுபிடிச்ச c யோட வேல்யூ எடுத்து நம்ம ஈக்குவேஷன்ல எழுதிக்கலாம். ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? x minus x square by 2 is equal to y square by 2 minus 3 by 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் சேம். ஸோ டைரக்டா எழுதலாமா? அண்ட் இது எல்சிஎம் எடுக்கலாம். 2x minus x square by 2 is equal to y square minus 3 by 2. 2 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ y square equal to கொண்டு வரலாம். அப்போ x square மைனஸ் இருக்கு. ஸோ 2x எழுதிக்கலாம். 2x minus x square minus இந்த சைடு வந்தா பிளஸ் 3ன்னு மாறிடும். இதான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? which is the equation of the curve அப்படின்னு எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 4.14. The sum of ₹2000 is compounded continuously. The nominal rate of interest being 5%. Interest rate வந்து 5% கொடுத்துட்டாங்க per annum. In how many years will the amount be double the original principal? ஸோ எவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நான் போட்டிருக்க அமௌண்ட் வந்து 2 times. டபுள்னா 2 times. சரிங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்குறாங்க. அண்ட் log 2 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷன் எழுதலாம். சொல்யூஷன் எழுதியிருக்கேன். let p be the principal at time t. ஸோ இது எப்படி எழுதலாம்? dp by dt. அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க? 5%. 5% எப்படி எழுதலாம்னா 5/100 into principal amount. ஸோ இதை இன்னும் ரெடியூஸ் பண்ணோம்னா dp by dt is equal to 0.05 into p. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேரியபிள் செப்பரேஷன் பண்ணாதான் இன்டகிரேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன பண்றேன்? dp by p கீழே கொண்டு வந்துடுறேன். 0.05 பக்கத்துல dt கொண்டு போயிடலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்ணவே முடியும் இல்லையா? ஸோ ரெண்டு சைடு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிடலாம். dp by p is equal to integration of 0.05 into dt. இப்போ 1 by p தான் இருக்கு. p டிஃபரன்ஷியேட் பண்ணா dp. ஸோ இதை நான் log pன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் 0.05 கான்ஸ்டன்ட் dt இன்டிகிரேட் பண்றேன். dt இன்டிகிரேட் பண்ணா t கிடைக்கும், பிளஸ் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ரைட்டா? இப்போ இந்த லாக் ரிமூவ் பண்ணும். லாக் இந்த சைடு ரிமூவ் பண்ணணும்னா நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இ பவர்ல எழுதிக்கலாம்.
e power 0.05t and e power c இல்லனா இன்னொரு ஸ்டெப் தேவைப்படும். ஸோ டைரக்டா நான் ரெண்டுத்தையும் பிரிச்சு எழுதிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த e பவர் cன்றதுமே ஒரு கான்ஸ்டன்ட் தான். அதை சால்வ் பண்ணா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ வரும். t இல்ல. அப்ப இத c1 இது ஒரு கான்ஸ்டன்ட் எழுதிட்டு e பவர் 0.05tன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த c1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 2000. எப்போ t is equal to 0 இனிஷியலா சரிங்களா t is equal to 0. அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2000 is equal to c1 into e power 0.05 into 0. அப்ப இந்த மொத்த டேர்மும் 0ன்னு மாறிடும். e power 0 வேல்யூ 1. அப்ப c1 is equal to 2000. இப்ப c1 2000 எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Principal is equal to 2000 into e power 0.05 into t. ரைட்டா? இப்ப அடுத்து அவங்க என்ன கேக்குறாங்க, எப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் டபுள் ஆகும்? டபுள்னா என்ன அர்த்தம்? இந்த 2000 இப்ப இருக்கிறது 4000 மாறணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? To find time t when principal amount வந்து 2000ல இருந்து 4000 மாறும்போது டபுள் த அமௌண்ட் 4000 மாறணும். அப்ப நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? p is equal to c1 க்கு பதிலா 2000 கண்டுபிடிச்சிட்டோம் into e power 0.05 into t. இந்த t தான் கண்டுபிடிக்கணும். கிளியரா? இப்ப நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 4000 மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2000 டிவைடட் பைல கொண்டு வந்துடலாம். e power 0.05 into t கேன்சல் பண்ணா 2 1 time 2 times. So 2 is equal to e power 0.05 into t. இப்ப இந்த e பவர்ல இருக்கிறத நான் கேன்சல் பண்ணணும். e பவர்ல இருக்கிறத கேன்சல் பண்ணோம்னா log அப்ளை பண்ணணும். அப்ப 2 எப்படி மாறும்? log 2 is equal to 0.05 into t. log 2 ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்திருந்தான் 0.6931. அந்த 0.05 கீழே கொண்டு வந்துடலாம் which is equal to t time. இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணும்போது t ஓட வேல்யூ 13.862 கிடைக்கும். நமக்கு இயர்ஸ் ரவுண்ட் ஆஃப்ல தான் வேணும். அப்ப இந்த 13 நான் t is equal to 14 அப்படின்னு எடுத்துப்பேன் அப்ராக்சிமேட்லி. ஏன்னா நமக்கு வந்து இயர்ஸ்ல கேக்குறாங்க. இயர்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃப்ல எழுதலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் 8 வந்திருக்கனால நெக்ஸ்ட் இயர். ஸோ டோட்டலா 14 இயர்ஸ். அதுதான் இங்க எழுதிருக்கேன். t is equal to 14 years அப்ராக்சிமேட்லி. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.